அனைவருக்கும் வணக்கம். தினோர் பாடம் ரிவிஷன் பேஸ்டாக பார்த்துட்ருக்கோம். அதுபடி 10th லெசன் 1 சிவிக்ஸு இந்திய அரசியலமைப்பு ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 2 வீடியோ அதோட முடிச்சிடலான்னு பார்த்தாக்கா ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் இதை பார்ட் 3 வீடியோவாக அலுவலக மொழிகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலுவலக மொழிகள் எதில் இருக்குன்னா பகுதி 17 இருக்குது. ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா 343லேருந்து 351 வரைக்கும் இருக்க சட்டப்பிரிவுகள் எதுனாக்கா அலுவலக மொழிகளுக்கானது. பகுதி என்ன 17, ஆர்டிக்கிள் 343 351. ஆரம்பத்தில் 14 மொழிகள் தான் அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் இருந்துச்சு. இங்கே என்ன சொல்லியிருக்கோம் நல்லா பார்த்துக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. பார்ட்டுன்னு கேட்டாக்கா 17, ஷெட்யூல்னு கேட்டாக்கா 8, ஆர்டிக்கிள் 343 351. சரியா? ஃபஸ்ட்டு 14 மொழி இருந்தது, அதுக்கப்புறம் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது. அவ்வளோதான். இப்போது இங்கே இதை பாருங்கள். டூயினோ 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானிச்சிது. அதுபடி இதுவரை 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அவை தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மற்றும் ஒடியா. ஃபஸ்ட்டு தமிழ் தான் 2004, அடுத்து சமஸ்கிருதம் 2005, அப்புறம் தெலுங்கு 2008. தெலுங்குக்கு அடுத்து தான் கன்னடம். ஏன்னாக்கா தெலுங்கும் கன்னடமும் ஒரே வருஷம் ஒன்று தான். ஆனால் ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டால் தெலுங்கு, செகண்டு கன்னடா, 3வது மலையாளம் 13 மலையாளம், 14 ஒடியா. 4ல் ஆரம்பித்து 14ல் முடியுது. 6 மொழிகள் இது வரைக்கும் செம்மொழிகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைய அரசு எக்ஸ்ட்ரா 5 மொழிகளை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறத உங்களுக்காக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு 2004லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2014 வரைக்கும் இருந்தது. இப்போது 2024ல் அடுத்து மேற்கொண்டு ஒரு 5 மொழிகளை செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன மொழின்னு நான் சொல்கிறேன். பாலி, மராத்தி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி. ஆக மொத்தம் இப்போ இருக்க செம்மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் 11. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 2004 தமிழில் ஸ்டார்ட் ஆனிச்சு. 2005 சமஸ்கிருதம், 2008 2 மொழி இருக்குது. ஃபஸ்ட்டு தெலுங்கு, 2வது கன்னடம், அடுத்து 2013 மலையாளம், 2014 ஒடியா. அதோடு முடிஞ்சிருச்சு. அடுத்து 10 வருஷம் கழிச்சு தான், கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு 2024ல் 5 மொழிகளை செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா பாலி, மராத்தி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி. இந்த ஆர்டரில் தான் இருந்தது. அதனால் நான் உங்களுக்கு இந்த ஆர்டர்லேயே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த இன்ஃபர்மேஷன் அவசர கால ஏற்பாடுகள். அது உங்களுக்கு தெரியும். தேசிய எமர்ஜென்சி பீரியட், தேசிய நெருக்கடி அப்படின்னா 352 குடியரசுத் தலைவர் அறிவிப்பார் இல்லையா? போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் போது இந்த அவசர நிலை அறிவிக்கப்படும். இது 352 வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. இது எப்போ போர், வெளிநாட்டை யாராவது நம்மளை ஆக்கிரமிக்கிறாங்கன்னாக்கா அப்போ அறிவிக்கப்படுறது தேசிய அவசர நிலை. அது 352 ஆர்டிக்கல். இதை வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்கிறோம். அடுத்து உள்நாட்டு அவசர நிலை. அதாவது அவசர நிலையை அறிமுகப்படுத்தும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலையாகவும் இருக்கும். என்ன அப்படின்னா வெளியிலேருந்து போர் வெளிநாட்டினால ஆக்கிரமிப்பு நடக்குதுன்னா அது வெளிப்புற அவசர நிலை. உள்நாட்டுக்குள்ளே சண்டை நடக்குது அப்படின்னாக்கா அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. இந்த மாதிரி 3 வாட்டி நடந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா 1962, 1971, 1975 ஆகிய 3 ஆண்டுகளில் போர் நடந்திருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 1962 இந்தியா சைனா வார் நடந்திருக்கும். 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும். 1975 இந்தியா உள்ளேயே அந்த எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மையாரால் அறிவிக்கப்பட்டிருக்கும். 3 விஷயம். அதனால் அது உள்நாட்டு அவசர நிலை. 62 2 விஷயம், 2ங்கிறது சைனா 2 எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 71 இந்தியா பாகிஸ்தான், 75 இந்தியா உள்நாட்டுக்குள்ளேயே நடந்தது எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மையார் அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து மாநில அவசர நிலை, ஸ்டேட் எமர்ஜென்சி 356 தெரியும். அதாவது எப்போ அப்படின்னாக்கா ஒரு மாநிலத்தில் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அதை ஆளுநர் குடியரசுத் தலைவர்கிட்ட அறிக்கை விடுப்பார். இந்த ஆளுநரை அளிக்கும் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு 356 கீழ் அவசர நிலையை அறிவிப்பார். அவ்வளோதான். இப்போது 352 படி நடைமுறையில் இருந்தால் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை அப்படின்னாலும் ஓராண்டிற்கு மேல் இதை தொடர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எமர்ஜென்சி நேஷனல் எமர்ஜென்சி
இருக்குது இல்லையா, அப்போனாலும் இந்த விஷயம் இங்கே ஸ்டேட்லேயும் அப்ளை ஆகும். ஆனால் ஓராண்டிற்கு மேல் தொடர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அதிகபட்சமாக அவசர நிலைகள் காலம் 3 ஆண்டுகளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அந்த எமர்ஜென்சி இந்த ஸ்டேட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை நேஷ்னல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது மேக்ஸிமம் எத்தனை வருஷம் இருக்கலாம்னு கேட்குறாங்க. 3 வருஷத்துக்கு இருக்கலாமா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புக்லேயே இருக்குது எத்தனை வருஷம். அதிகபட்சம் 3 வருஷத்துக்கு அந்த எமர்ஜென்சி நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநர் மாநிலத்தில் நிர்வகிப்பார். ஏன்னா அவர் தானே அறிக்கை விடுறாரு, குடியரசுத் தலைவர் இங்கே வந்து ஆட்சி பண்ண முடியாது மாநிலத்தை. அதனால் குடியரசுத் தலைவர் சார்பில் ஆளுநர் மாநிலத்தில் ஆட்சி பண்ணுவார். இந்தியாவில் முதன்முறையாக 1951 முதன்முறை பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறை. எப்போ இந்தியாவில் முதல்ல எப்போ 1951 என்ன மாநிலம்? பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் அடுத்து நிதினா 360 நாளும் நம்மளுக்கு நிதி பிரச்சனை தான். 365 நாள் அதில் 360ன்னு வச்சுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இதை இந்திய அரசு அறிவித்தது இல்லை. அதனால் இதுலேருந்து பெருசாக வேறு எந்த கேள்வியும் இருக்காது. இது வரைக்கும் இது வருஷம் என்ன நிதி எமர்ஜென்சி ஃபினான்ஸ் எமர்ஜென்சி 360 ஆர்டிக்கிள் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. அவ்வளோதான். இப்போது சப்போஸ் அவங்க அறிவித்தாங்கன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், நீதிபதிகள்னா அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இதை வந்து கேட்பாங்க. இந்த ஆணையை யார் கொடுக்கலாம்? பார்லிமெண்ட்டா, இல்லைனாக்கா குடியரசுத் தலைவரா, இல்லை நீதிமன்றமானு கேட்பாங்க. இந்த எமர்ஜென்சி அப்போ அவங்க இந்த சம்பளத்தை குறைக்க சொல்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் ஆணையின் மூலம் அவங்கள தான் குறைக்கலாம். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிமுகப்படுத்தப்படவில்லை. அதுதான் முக்கியமானது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்கிறோம். அதான் ஏஏ, அமெண்ட்மெண்ட் ஆக்டு ஏ, அதை தான் 42 ஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. திருத்தம், மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சில மாறுதல்களை குறிக்கிறது. அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னத்தை மீன் பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அரசியலமைப்பின் சட்ட பகுதி 20 10 இல்லையா, பகுதி 20ல் 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றும் முறைகளை பற்றி நாடாளுமன்றத்தில் அதிகாரங்கள் பற்றியும் தெரிவிக்கிறது. நம்ம ஆர்டிக்கிள் 268 to 293 நிதி பார்த்துருப்போம் இல்லையா, அதில் 280 வந்து நிதி ஆணையம் அமைக்கும் குடியரசுத் தலைவர் அமைச்சுன்னு முன்னாடி பேஜில், அதாவது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு 100 ஆர்டிக்கிள் சேர்த்துக்கிட்டாக்கா 368வது ஆர்டிக்கிள் எதை சொல்லுதுன்னாக்கா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லுது. சட்டப்பகுதி எதில் இருக்குது? 20ல் இருக்குது. இது என்ன சொன்னால் அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறை மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி சொல்வது எதுன்னு கேட்டால் பகுதி 20 சட்ட திருத்தம் ஆர்டிக்கல் 368. அவ்வளோதான். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றும் வழிமுறைகள் இதெல்லாம் என்னென்னா, நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். 2 அவையிலையுமே அறிமுகப்படுத்தணும். ஆனால் கண்டிப்பாக மக்களவைக்கு தான் அதிகாரம் அதிகம், அதுவும் அடுத்து வரும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2/3 இந்த ரேஷியோவை பார்த்துக்கோங்க. 3ல் 2 பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவு அளித்தால் தான் அது சட்டத்திருத்தமாக மாறும். மசோதாவை சட்டத்திருத்தமாக்கணும்னா 2/3 வேணும், வச்சுக்கோங்க. அடுத்து நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா குடியரசுத் தலைவர்னு போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தால் மட்டுமே கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பு எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. நம்ம அவங்கள்ட்ட இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலாம், ஆனால் பாராளுமன்றத்தால், அதாவது பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டால், லெஜிஸ்லேட்டிவால் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். அரசியலமைப்பு பகுதி என்ன பார்த்தோம்? ஆர்டிகிள் 368 பார்த்தோமா? 3 வகைகளில் சட்ட திருத்தங்கள் செய்ய வழிவகுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வகைகளில்? 3 வகைகள். அது என்னென்னு பார்ப்போம். 1, ஒரு மசோதா பில்லு பாஸ் ஆக போகுதுன்னா 2/3 மெஜாரிட்டி இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம், சாதாரண அறுதி பெரும்பான்மைனா 1/3,
அப்புறம் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம், அதான் 2/3. அடுத்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலையும் பெறணும். அதாவது சாதாரண அப்படின்னாக்கா 1/3, சிறப்புன்னா 2/3. இன்னொன்று என்னென்னா 2/3 ப்ளஸ்ஸு அந்த மாநில சட்டமன்றங்கள் இருக்குது பார்த்தியா. இப்போ தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அது மாதிரி அவங்கவுங்களோட பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலையும் பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ அரசியல் அமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியல் அமைப்பு என அறியப்படுகிறது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் 2வது வீடியோலாம் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொன்னோன்னா ஆர்டிக்கிள் 32 அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிட்டு, அது ஆன்மான அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அடுத்தது டிபிஎஸ்பியை புது வகையான சிறப்பம்சம் சொல்லியிருப்பாங்க, அதுவும் அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 42வது சட்ட திருத்தம் என்ன, சிறு அரசியலமைப்பு குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி பாக்ஸ் கொஷினும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் ஆல்ரெடி 2 குழு பார்த்தோம். ஸ்வரன் சிங் கமிட்டி எதுக்கு சொன்னால் அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது எது, ஸ்வரன் சிங் கமிட்டி. அடுத்தது ஒரு கமிட்டி என்ன பார்த்தோம், சர்க்காரியா கமிட்டி பார்த்தோம். அது மத்திய மாநில அரசுகளுக்கான உறவு 1983. அடுத்து 1969 தமிழ்நாடு அரசு மத்திய மாநில உறவுக்கு அறிவிச்சிருக்கோம். அது என்னென்னா PV ராஜமன்னார் குழு. இங்கே ஒரு குழுக்கள் ஒரு 4 கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மொத்தம் இந்த பாடத்தில் இருக்க குழு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இங்கே எக்ஸ்ட்ராவாக குழுக்கள் பற்றி மட்டும் கொடுத்துருக்கோம். அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் என்னென்னா அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 இந்திய அரசு ஒரு இந்திய அரசு, இது மாநில அரசா இந்திய அரசாங்களாம் இப்போ கேட்குறாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. இந்திய அரசு திரு MN வெங்கடச்செல்லையா தலைமையின் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. MN வெங்கடச்செல்லையா, வருஷம் 2000. எதுக்காக அப்படின்னு கேட்டாக்கா என்னது தேசிய சீராய்வு ஆணையம் யார் அமைச்சதுன்னா இந்திய அரசு தான். அடுத்து அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கு இடையான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து ஆராய, பல்வேறு நிலை அவற்றுக்கான தொடர்பு பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி MM பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் 2007 3 உறுப்பினர் கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. அது ரெண்டுமே அமைச்சது யாருன்னாக்கா மத்திய அரசு தான். MN வெங்கடச்செல்லையானா 2000 வருஷம், பூஞ்சிக்குழுனா 2007 ஏப்ரல் மந்த்து கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. MM பூஞ்சினா 2007 ஏப்ரல். அடுத்து MN வெங்கடச்செல்லையா அப்படின்னா 2000. எதுக்காகனா அரசியலமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக 2 குழு அமைக்கப்பட்டது. அவ்வளோதான். இப்போது இதில் புக் பேக் கொஷினும் சொல்லிடுறேன், பார்த்துடலாம். கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர்பு எது, இது சரியா தவறாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டு இன்கரெக்ட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். சரியா, முகவுரை பற்றி சரியான தொடர்பு அந்த இது பார்த்தோம் இல்லையா, 1976 42வது சட்ட திருத்தத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு 3 வார்த்தை, அதையும் சேர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியாட்சி. சமதர்மங்கிறது சின்ன வார்த்தை, சமய சார்பற்றங்கிறது பெரிய வார்த்தை, 2வதாக தான் வருது. வேறு ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவ்வளோதான். அடுத்து இந்திய அரசியலமைப்பு முகவுரை இது வரைக்கும் எத்தனை வாட்டி திருத்தப்பட்டிருக்கு, ஒரே ஒரு வாட்டி, அதான் 1976 42வது சட்ட திருத்தம். ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா, குடியுரிமை பெறுறதுக்கு 5 வழிகள், அதில் ஒரு வழி தான் என்னது, வெளிநாட்டவர் எது மூலமாக இயல்புரிமை கோருவதன் மூலம் அவங்க அந்த குடியுரிமையை பெற முடியும். அவ்வளோதான். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி கேட்டிருக்காங்க. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்து உரிமை, கல்வி கலாச்சார உரிமை. சமத்துவ உரிமை 14-18, சுரண்டலுக்கு எதிராக்கா 19-22. சொத்துரிமை தான் 31 இருக்கும். அதை சட்ட உரிமையாக 300A பகுதி 12க்கு மாற்றிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதுதான் மாறுபட்ட ஒன்று. அப்புறம் கல்வி கலாச்சார உரிமை பார்த்தோம், அது அடிப்படை உரிமைகள் தான். அடுத்து கீழ்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தையை கவனிங்க. எது அப்படின்னா பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்வது என்னது அடிப்படை உரிமையை பயன்படுத்த, அடிப்படை உரிமை கிடையாது, ஏன்னா அது சொத்துரிமைக்கு போயிடுது. அதை என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போய் மாற்றிட்டாங்க. பின்வருவற்றில் எந்த உரிமை அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பு இதயம் ஆன்மான்னு சொல்லப்பட்டது எது, ஆர்டிக்கிள் 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும், தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் 19 ஆர்டிக்கிள் 19 சொன்னேன் இல்லையா, அதான்.
அடுத்து நமது நாட்டின் அடிப்படை கடமைகளை ரஷ்யா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் என்ன ரஷ்யா USSRன்னு சொல்லலாம். அடுத்து அது முன்னாடி இருந்தது, இப்போ மாற்றிட்டாங்க. எந்த பிரிவின் கீழ் நிதி அவசர நிலை இது வரைக்கும் நிதி அவசர நிலை அறிவிக்கப்படணும்னு சொன்னால் 360 நாள் நிதி பற்றாக்குறை நம்மளுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சட்டப்பிரிவு 360. அடுத்து எந்த குழுக்கள் ஆணையங்கள் நடுவண் அரசு மாநில அவர்கள் பரிந்துரை செய்தனன்னு கேட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைத்தது இந்திரா காந்தி அம்மையார் பீரியட் 1983. ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசு அறிவித்தது 1969. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த குழுக்கள் ஆணையங்கள் நடுவண் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரைத்தது. 2 குழுவுமே மத்திய மாநில அரசுக்கானது தான். இதை மத்திய அரசு அறிவிச்சிச்சு, இதை மாநில அரசு அறிவிச்சிச்சு. அதனால் இது ரெண்டுமே கரெக்ட். அப்புறம் முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை எங்கேருந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்லேயே இது இருக்கும். அரசியலமைப்புன்ற கொள்கை எங்கேருந்து இருக்குது? அமெரிக்காவிலேருந்து தான், USA. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, அவர் இறந்திருப்பார். அடுத்து ராஜேந்திர பிரசாத் வந்திருப்பார். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நல்லா பாருங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அடாப்டட் 1949 நவம்பர் 26. சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ள நீதிப்பேரணைகள் 5. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். அடுத்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள். இந்த ரிட்டு இருக்குது பார்த்தீங்களா, 1932 சொல்லக்கூடியது எதுனா உச்சநீதிமன்றம். அதே ஹைகோர்ட் சொல்லணும் அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் 226 ரிட்டை அனௌன்ஸ் பண்ணக்கூடியது. அதாவது ஹைகோர்ட் ஸ்டேட்டில் ரிட்டை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் எதுன்னு கேட்டால் 226. ஆர்டிக்கிள் 32 சுப்ரீம் கோர்ட்டோடது. சரியா? ரெண்டுமே சுப்ரீம் கோர்ட்டும் ரிட்டு அனௌன்ஸ் பண்ணலாம், ஹைகோர்ட்டும் பண்ணலாம். ஆனால் ஆர்டிகிள்ஸ் மாறும். சுப்ரீம் கோர்ட்டுனா 32வது ஆர்டிக்கிள், ஹைகோர்ட்னா 226 ஆர்டிக்கிள் 226. சரியா? அடுத்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் பகுதி 4 DPSPன்னு சொன்னால் பகுதி 4(7) கீழ் வழங்கப்பட்டது. என்ன ஆர்டிக்கிள் ஆரம்பிக்கும்? பிரிவு கேட்டிருக்காங்க. 4(a) கீழில் கொண்டு வந்தாங்க 51A. அடுத்து இது பகுதி 4A, பிரிவு அப்படின்றது 51A. குடியுரிமை சட்டம் 1955 5 வழிகளில் பெறலானும் 3 வழிகளில் இழக்கலானும் சொல்லியிருப்பேன். அடுத்து முகவரை குறிக்கோள் தீர்மானத்தின் மூலம் ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் மூலம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். எப்போ? ஜனவரி 22, 1947 குறிக்கோள் தீர்மானம் யாரோடது? ஜவஹர்லால் நேருவோடது. அதுலேருந்தான் முகவரை பற்றினது எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து குறு அரசியலமைப்புங்கிறது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. செம்மொழி தமிழுக்கானது 2004. அவசர நிலை தேசிய அவசர நிலை நேஷனல் எமர்ஜென்சி என்ன 352. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வருஷம் கொடுத்துருக்காங்க. இது என்ன 62ங்கிறது இந்தியா சைனா வார் 3 இது நடந்திருக்கும். என்னென்ன 62 இந்தியா சைனா வார், 71 இந்தியா பாகிஸ்தான், 1975 உள்ள இந்தியாவுக்குள்ளே நேஷ்னல் எமர்ஜென்சி நடந்திருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. மீண்டும் ஒரு லெசன்லேருந்து மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.